அவர்களே வணக்கம். ஆண்டின் பொது காலம் 23ஆம் ஞாயிற்றுக்கான இறை வாசிப்புக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். யாவற்றையும் நன்றாக செய்தார் என்ற மைய கருத்தில் இன்றைய நாளை நாம் சிந்திப்போம். இன்றைய முதல் வாசகம் எசாயா இறைவாக்கினர் 35வது பிரிவிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. எசாயா நூலை 1 - 39 வரை உள்ள அதிகாரங்களை நாம் முதல் எசாயா என்று அழைக்கின்றோம். இந்த முதல் எசாயா முழுவதுமே அசிரியாவை மையப்படுத்தியது. அதாவது வடக்கு இஸ்ராயல் அசிரியாவால் அடிமைப்பட்டு கிடந்த போது அவர்களுக்கு உரைக்கப்பட்ட இறைவாக்கு பகுதியே இது. இந்த இறைவாக்கு பகுதியில் ஒரே நேரத்தில் ஆண்டவர் தன்னை இரக்கத்தின் கடவுளாகவும் நீதியின் கடவுளாகவும் முன்வைக்கின்றார். ஆக ஆண்டவருடைய இரக்கம் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் ஆண்டவருடைய நீதி என முன்மொழிகிறது இன்றைய முதல் வாசகம். இன்றைய முதல் வாசகத்தின் தொடக்கத்தில் நாம் பார்த்தோம் என்றால், உறுதியற்ற உள்ளத்தினரை நோக்கி சொல்லுங்கள் என்று ஆண்டவர் சொல்கின்றார். உறுதியற்ற உள்ளம் என்பது இங்கே எபிரேயத்தில் பந்தய குதிரை போல் ஓடிக்கொண்டிருக்கின்ற இதயம் என்று உள்ளது. அதாவது நம்ம இதயம் எப்போ பந்தய குதிரை போல ஓடும்? நாம ரொம்ப கலக்கமுற்று இருக்கும் போது, அல்லது அடுத்து என்ன நடக்கும் என்று தெரியாமல் இருக்கும் போது, அடுத்து ஏதோ ஒரு ஆபத்தான நிலையில் பதைபதை போக இருக்கும் போது, அல்லது எதை நாம் முடிவு செய்வது என்று இயலாமல் இருக்கும் போது நம்முடைய உள்ளம் பந்தய குதிரை போல் ஓடும். அப்படிப்பட்ட நிலையில்தான் இஸ்ராயல் மக்கள் இருந்தார்கள். அவர்களுக்கு எசாயா இறைவாக்கினர் உரைக்கின்றார். அவர் உரைக்கும் போது 6 உருவகங்களை பயன்படுத்துகின்றார். எசாயா இறைவாக்கினர் 6 உருவகங்களை பயன்படுத்துகின்றார். அதாவது பார்வையற்றோரின் கண்கள் பார்க்கும், காது கேளாதோரின் செவிகள் கேட்கும், கால் ஊனமுற்றோர் மான் போல் துள்ளி குதிப்ப, வாய் பேசாதோர் மகிழ்ந்து பாடுவர், பாலை நிலத்தில் நீரூற்றுகள் பீரிட்டு எழும், மணல் பரப்பு நீர் தடாகம் ஆகும். இந்த 6 உருவகங்களுமே இஸ்ராயல் மக்களை குறிக்கக்கூடியவை. ஏனென்றால் அவர்கள் பார்வையற்ற நிலையில் இருந்தனர். ஆண்டவருடைய அரும்பெரும் செயல்களை பார்க்கவில்லை, ஆண்டவருடைய அரும்பெரும் செயல்கள் பற்றி கேட்கவில்லை. அவர்கள் இங்கு அடிமைத்தனத்தில் இருந்ததால் அவர்கள் எந்த ஒரு நிலைக்கும் செல்ல முடியாமல் கால் ஊனமுற்றவர்களாக இருந்தார்கள். வாய் பேச முடியாமல், அதாவது ஆண்டவன் இரக்க செயலை எடுத்துரைக்க முடியாமல் இருந்தார்கள். அவருடைய நிலமானதும் சபிக்கப்பட்டிருந்தது. அவருடைய வாழ்விடம் உயிரற்றதாக இருந்தது. இந்த நிலையில் ஆண்டவராகிய கடவுள் தாமே முன்வந்து இவருடைய நிலையை மாற்றி முந்தைய நன்னிலைக்கு கொண்டு வருகின்றார். இதுதான் இந்த முதல் வாசகத்தில் ஆண்டவராகிய கடவுள் யாவற்றையும் நன்றாக செய்கிறார் என்பதற்கான அடையாளம். இரண்டாம் வாசகம் யாக்கோபு திருமுகம் 2வது பிரிவிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. யாக்கோபு என்னும் திருத்தூதரின் பெயரில் எழுதப்பட்டிருக்கின்ற இந்த திருமடல் யூத கிறிஸ்தவர் ஒருவரால் எழுதப்பட்டிருக்கலாம் என்பது பரவலான கருத்து. கடந்த ஞாயிறன்று யாக்கோபு திருமுகம் எப்படி சமய வாழ்வை பற்றி பேசுகிறது என்று பார்த்தோம். இந்த வாரத்தில் தன்னுடைய குழுமத்தில் விளங்கிய பாகுபாடு, அதாவது ஃபேவரிட்டிசம், பார்ஷியாலிட்டியை எப்படி எதிர்கொள்வது என்று யாக்கோபு அவர்களுக்கு அறிவுறுத்துகின்றார். பாகுபாடு என்னவென்றால், ஏழைகள் பணக்காரர்கள் பற்றிய பாகுபாடு, செல்வந்தர்கள் நல்ல முறையில் குழுமத்தில் நடத்தப்படுவதையும் ஏழைகள் வெளியே நிறுத்தப்படுவதையும் காண்கின்ற யாக்கோபு அவர்களுக்கு எச்சரிக்கை விடுக்கின்றார். இது ஏன் இப்படி நடந்தது? விவிலியத்தில் நாம் பழைய ஏற்பாட்டில் பார்க்கின்றோம், ஆசீர் என்றால் செல்வம் என்பது பொருள். தமிழில் ஆசீர் என்பதற்கு ஆசீர்வதிக்கப்பட்டவர் அல்லது வளமை பெற்றவர் என்பது பொருள். ஆக ஆசீர் என்பது கடவுளின் ஆசீரும் செல்வமும் இணைந்தே சென்றது என்பது இஸ்ராயல் மக்களுடைய நம்பிக்கை. ஆக செல்வர்கள் எல்லாமே கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்றும், ஏழைகள் எல்லாருமே கடவுளால் சபிக்கப்பட்டவர் என்பதும் பரவலான கருத்து. இந்த ஒரு பின்புலத்தில் தான் செல்வந்தர்களை மதிக்கவும் ஏழைகளை உதாசீனப்படுத்தவும் அன்றைய சமுதாயம் செய்தது. இதை இன்றைய வாழ்வில் நாம் பல நேரங்களில் பார்க்கத்தான் செய்கின்றோம். செல்வந்தர்களை பொறுத்தவரையில் அவர்கள் முக்கியமானவர்களாக கருதப்பட்டனர், இன்றியமையாதவர்களாக கருதப்பட்டனர், அவர்கள் அனைவரையும் ஈர்க்கக்கூடியவர்களாக இருந்தனர். இதற்கு மாறாக ஏழைகள் அனைவராலும் உதாசீனப்படுத்தப்பட்டனர். இவர்களை பற்றி எழுதுகின்ற யாக்கோபு என்ன சொல்கின்றார்? அவர்கள் செல்வத்தில் எளியவர்களாக ஏழைகளாக இருந்தாலும் நம்பிக்கையில் செல்வர்கள். ஏனென்றால் கடவுள் அவர்களை தன் ஆட்சியில் உரிமை பேறு தந்துள்ளார் என்று அவர்களுடைய நிலையை எடுத்து காட்டுகிறார். இவ்வாறாக ஆண்டவராகிய கடவுள் நம்பிக்கை என்ற ஒன்றின் வழியாக அனைவருடைய நிலையை ஒன்றாக்கி இருக்கின்றார். இதுவே ஆண்டவர் செய்திருக்கின்ற நன்மையான நிலை. நற்செய்தி வாசகம் மார்க் நற்செய்தி 7வது பிரிவிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. மார்க் நற்செய்தி 7வது பிரிவில் ஆண்டவராகிய இயேசு தீர் சீதோன் தெக்கப்போலி பகுதிக்கு வருகிறார், புறவினத்து பகுதி. அங்கே காது கேளாதவரும் பேச்சற்றவரும் திக்கி பேசுவருமான ஒருவரை குணமாக்குகிறார். இங்கே 3 விடயங்கள் கவனிக்கத்தக்கவை. ஒன்று, மெசியா ரகசியம், அதாவது
மார்க் நற்செய்தியில் இயேசு எப்பொழுதெல்லாம் அறிவுரை நிகழ்த்துகிறாரோ அப்பொழுதெல்லாம் இதை பற்றி யாருக்கும் சொல்ல வேண்டாம் என்று கட்டளையிடுவார். இது மெசியா ரகசியம். இரண்டாவதாக திக்கி பேசுகிறார். அதாவது 50% பேசுகிறார், 50% பேசவில்லை. இப்படித்தான் அன்றைய சீடர்களும் இயேசுவின் சீடர்களும் இருந்தார்கள். 50% இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள், 50% அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. மூன்றாவதாக இந்த மக்கள் புறவினத்தார்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள், யூதர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. இந்த 3 விடயங்களை மிக அழகாக இந்த இடத்தில் பதிவு செய்வதால் இதை பல நேரங்களில் நாம் வல்ல செயல் என்று சொல்வதை விட உருவகம் என்றே சொல்கின்றோம். இந்த உருவகத்தினுடைய சில உட்கூறுகளை நாம் பார்ப்போம். இயேசு தீர், சீதோன், தெக்கப்போலி என்னும் புறவினத்து பகுதியில் இருக்கின்றார். அங்கே அவரை கொண்டு வருகிறார்கள். திக்கி பேசுகின்ற, பேச்சற்ற, காது கேளாத ஒருவரை. இயேசு அவரை குணமாக்குகிறார். இயேசுவை செயல்களை 6 வினை சொற்களாக பயன்படுத்துகிறார் மார்க்கு. தனியே அழைத்து கொண்டு போகிறார், அவருடைய காதுகளில் விரலை இடுகின்றார், எச்சில் உமிழ்கின்றார், நாவை தொடுகின்றார், பெருமூச்சு விடுகின்றார், எஃபாத்தா என்று சொல்கிறார். ஆக முதலில் ஒரு மருத்துவர் போல, ஏனென்றால் அன்றைய நாட்களில் மருத்துவர்கள் தங்களுடைய உமிழ் நீரால் அடுத்தவர்களை குணமாக்கினார்கள். மருத்துவர் போல குணமாக்குகின்றார். இரண்டாவது, சாதாரண மனிதர் தன்னுடைய கையறு நிலையில் கடவுளை பார்த்து முறையிடுவது போல பெருமூச்சு விடுகின்றார். மூன்றாவதாக, கடவுளை போல ஒளி உண்டாகட்டும் என்று முதல் ஏற்பாட்டில் சொன்ன கடவுள் போல திறக்கப்படு என்கின்றார், திறக்கப்படுகிறது. அவர் உடனடியாக பேச தொடங்குகிறார். இதை கண்ட மக்கள் கூட்டம் உடனடியாக அனைத்தையும் யாவற்றையும் நன்றாக செய்தார் என்று இயேசுவை புகழ்கின்றது. ஆக திறக்கப்பட்டது அந்த நபருடைய நாம் மட்டுமல்ல, அவருடைய வாய் மட்டுமல்ல, மாறாக மக்கள் கூட்டத்தின் வாய் திறக்கப்படுகிறது. ஆக இயேசு மிக நன்றான காரியத்தை இங்கே செய்கின்றார், யாவற்றையும் செய்து முடித்தார் என்று மக்கள் அவரை போற்றி புகழ்கின்றார்கள். யாவற்றையும் நன்றாக செய்தார் என்று மக்கள் அவரை வாழ்த்துகின்றனர். இந்த இறைவார்த்தை வழிபாடு நமக்கு சொல்வது என்ன? முதலில் ஆண்டவர் நம்மை பார்த்து உறுதியற்ற உள்ளம் கொண்டவர் என்று அழைக்கிறார். ஏனென்றால் நாமும் பல நேரங்களில் நம்முடைய கவலைகளால், அச்சங்களால், பல உறுதியற்ற நிலைகளால் உறுதியற்றவர்களாக இருக்கின்றோம். இந்த நேரத்தில் கடவுள் தரக்கூடிய செய்தி, அஞ்சாதிருங்கள். ஏனென்றால் அவர் தாமே அனைத்தையும் யாவற்றையும் நல்லதாக செய்யக்கூடியவராக இருக்கின்றார். அவர் தாமே அனைத்தையும் நன்றாக செய்யக்கூடியவராக இருக்கின்றார். 2ஆம் வாசகத்தில் ஆண்டவராகிய கடவுள் நம்பிக்கை வழியாக அனைவரையும் ஒரே குழுமமாக கட்டி எழுப்புகின்றார். இன்று நாம் நம்முடைய குழுமத்தில் நாம் வேறுபாடு பார்க்கின்றோமா? ஜாதியின் பெயரால், குடும்பத்தின் பெயரால், குடும்ப பின்புலத்தின் பெயரால், சமூக அந்தஸ்தின் பெயரால் நாமும் இப்படிப்பட்ட பாகுபாட்டை கண்டோம் என்றால் ஆண்டவருடைய கண்கொண்டு நாம் பார்க்கவில்லை என்றே பொருள். மூன்றாவதாக, இயேசு நம் அருகில் வரும்போது செல்வதற்கு தயக்கம் இல்லாமல் இருக்கின்றோமா? யாராவது குறைகளோடு இருந்தால் அவர்களை இயேசுவிடம் கொண்டு செல்கின்றோமா? நம்முடைய நாம் அவரால் தொடப்பட நாம் அவரை அனுமதிக்கின்றோமா? நாம் இன்று கடவுள் அனைத்தையும் நமக்கு நன்றாக செய்துள்ளார் என்பதை உணர்ந்தோம் என்றால் அதை ஒருவர் மற்றவருக்கு காட்ட தயாராக இருக்கின்றோமா? இன்று நம்மை பார்க்கிறவர்கள் எல்லாம் இதோ இவர் அனைத்தையும் நன்றாக செய்வார் என்று நம்மை பற்றி கூறினால் எத்துணை நலம்.